இங்க இந்துன்ற பொண்ணு படிப்பு முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரா. அப்பதான் அவங்க கட்சியில ஒர்க் பண்ற சிவான்ற ஒரு பையன பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு அவன ரொம்ப புடிச்சு போயிருது. அடுத்த நாள் அந்த பொண்ணோட பாட்டி கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வர சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ணுமே நானும் வரேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறிக்கிறான். கோயிலுக்கு போனோனே அந்த பொண்ணோட பாட்டி அந்த பொண்ண அங்கேயே இறக்கிட்டு ஹீரோ மட்டும் தனியா கூப்பிட்டு போறா. அப்படி அவங்க 2 பேரும் போகும்போது இந்த பொண்ணோட அப்பா மணல திருடி வித்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துடுறான். அதனால அடுத்த நாள் ஹீரோவோட அப்பாவுக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் கொஞ்சம் ஆர்கியுமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ ஒருத்தன தொரத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுறான். அந்த சமயத்துல அந்த பொண்ணு ஹீரோவ தனியா இழுத்து புடிச்சு, "நான் உன்ன லவ் பண்றேன். இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. அது கேட்டோனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஆனா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வெளியவும் வந்துடுறான். உண்மையிலே ஹீரோவுக்கு ஏற்கனவே இந்த பொண்ண ரொம்பவே பிடிக்கும். இந்த விஷயத்த அவன் போய் அவங்க அப்பாட்டயும் சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோட அப்பா இது நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்பதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சண்டை ஆயிருக்கு. ஆனாலும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நான் அவங்க அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்குறேன்றத சொல்றாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நெக்ஸ்ட் லெவல் போய் ஒண்ணாவும் இருக்காங்க. அப்ப ஹீரோவுமே அந்த பொண்ணு கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணுமே இன்னைக்கு நைட் நான் எங்க அப்பாட்ட பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இதை கேட்கிற ஹீரோவுமே அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு லவ் விஷயத்த வீட்ல சொல்ல போறா. நீங்களும் போய் பாருங்கன்றத சொல்றான். அவங்க அப்பாவுமே போய் பார்க்கறாரு. ஆனா அந்த பொண்ணோட விஷயம் ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. ஹீரோவுமே அந்த பொண்ணு கால் பண்ணி பார்க்கறான். ஆனா அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டேங்கிறா. அடுத்த நாள் ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. ஹீரோவும் போய் பார்க்குறான். அப்பதான் அவங்க அப்பா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகவே இல்ல. அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றத சொல்றாரு. அது கேட்டதுமே ஹீரோ நேரா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. உடனே இவனுமே என் கூட வா நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ண கூப்பிடுறான். அந்த டைம்ல அந்த பொண்ணு வீட்டு அடியாளுங்கலாம் வந்து ஹீரோவ அடிக்கிறாங்க. கடைசியில அந்த பொண்ணோட அப்பாவுமே வந்து அந்த பொண்ண வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோவுமே அவங்க காதலை பிரிஞ்சு மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஒரு 3 வருஷமும் ஓடிடுது. இப்ப அந்த 3 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணும் திரும்ப அந்த ஊருக்கு வந்திருக்கா. வந்ததுமே அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அந்த பொண்ணை பார்க்க போறான். உன்னை கட்டாயப்படுத்தி தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. அதனால வா நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொருத்தனோட ஒய்ஃப், அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோட அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோவை அடிச்சு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறாரு. அதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுமே அவங்க 2 பேரும் உண்மையாவே லவ் பண்றாங்க. அது கூட தெரியாம ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவை திட்டுறான். அப்பதான் ஹீரோட அப்பா ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இவனை உண்மையாவே லவ் பண்ணவே இல்லை. அன்னைக்கு ஹீரோ அனுப்பி நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான். கேட்ட எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. உண்மையிலே அந்த பொண்ணு ஹீரோ 6 பேக்லாம் வச்சு அழகா இருக்கான்றனால தான் அவன் கூட ஒண்ணா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பான். அதனால தான் லவ் பண்றேன்னு பொய்யும் சொல்லியிருப்பா. ஆனா இது எதுவுமே தெரியாம ஹீரோ அவளை உண்மையாவே லவ் பண்ணியிருப்பான். இந்த பொண்ணு ஹீரோ கூட எல்லாம் முடிஞ்சதும் அவனை கழட்டி விட்டுட்டு அவ உண்மையா லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோ வந்து அவளை கூப்பிட்டப்போ அழுத மாதிரி நடிச்சிருப்பா. அது கூட தெரியாம ஹீரோமே ஏமாந்து போயிருப்பான். இருந்தாலும் ஹீரோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட தனியா போய் பேசியிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணுமே நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன், உங்க பையன் தான் லவ் பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திமிரா சொல்லியிருப்பான். இதெல்லாம் ஹீரோட அப்பாவுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் ஏற்கனவே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல. இருந்தாலும் நம்ம பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அடியாளெல்லாம் அனுப்பி ஹீரோ கை கால்லாம் உடைக்க சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த அடியாளன் கிட்ட கை கால் மட்டும் உடைக்க வேணாம், அவன் உயிரே எடுத்துங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறா. அங்க போனதுமே அந்த அடியாளெல்லாம் ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்து நீ இப்படி இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் சின்சியரா தான் லவ் பண்ணேன், ஆனா நீ தான் என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ரொம்பவே உடஞ்சி போறான். இப்போ கூட நான் உன்னை சாகடிக்கணும்னு விரும்பல, உன்னை லவ் பண்ணதுக்கு நான் தான் சாகணும்னு சொல்லிட்டு உன்னோட உயிரை நான் உனக்கே பிச்சையா போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோ உயிரை விட்டுறாரு.